இப்போ என்னைக்கோ ஒரு நாள் ஆந்திராவிலேருந்து இங்கே பிழைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அவங்க வீட்ல தமிழ் மொழி அவங்க தாய்மொழியில பேசுவாங்க. தெலுங்குல பேசுவாங்க. வீட்ல தெலுங்குல பேசுவாங்க. ஏன்னா, அவங்க பிழைக்கிறதுக்காக தான் வராங்க. அப்படிங்கும்போது, பிழைப்பதற்கு எங்க நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போயிடுவாங்க. அதனால ஒரு மொழி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும், இன்னைக்கும் அவங்க வீட்ல தெலுங்குல பேசுறாங்க. அது மாரி 200 300 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவிலேருந்து இங்க பிழைக்க வந்திருப்பாங்க. இன்னைக்கும் அவங்க குடும்பங்கள்ல கன்னடம் பேசுவாங்க. அதுபோல இங்கிருந்து தமிழர்கள் பிழைப்பதற்காக வெளிநாடுகளுக்கோ, வெளி மாநிலத்துக்கோ போனா கூட, 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா கூட, இன்னைக்கும் அவங்க வீட்ல தமிழ பேசுவாங்க. தாய்மொழிய ஏன் பேசுறாங்க அப்படின்னா, பிழைப்பதற்காக தான் போறாங்க. பிழைப்பதற்கு ஒரு மொழி தெரிய வேண்டும். ஒரு மொழி தெரிஞ்சா பிழைப்பது ஈஸி. இப்ப வந்து ஆந்திராவிலேருந்து இங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ் மொழிய தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வீடுகளில் அவங்க தெலுங்குல பேசுனாங்க. ஒரு பிழைக்கிறதுக்காக தான் வந்தாங்க. ஒருவேளை பிழைப்பதற்கு இங்கு வழி இல்லாமல் போனால், மீண்டும் ஆந்திராவுக்கே திரும்பினால், அப்போ அவங்க அந்த பாதுகாத்து வருகிற அந்த தாய்மொழி, அது அவர்களுக்கு பயன்படும். அவர்களுக்கு ஒரு தைரியத்த குடுக்குது. 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும், இன்னும் அவங்க ஏன் வீட்ல அந்த தெலுங்கு மொழி பேசுறாங்க? வெளியில மட்டும் தான் தமிழ் பேசுறாங்க அப்படின்னா, அ ஒரு ஒரு மொழி தெரிஞ்சதுன்னா, அந்த மொழி பேசப்படுகிற ஊர்ல போய் நம்ம வந்து பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற தைரியமும் வரும். இப்போ ஆங்கிலம் தெரிந்தால் அமெரிக்காவில் பிழைத்துக் கொள்ளலாம், வெளிநாடுகளில் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற தைரியம் வர்றது மாரி, இவங்க வந்து 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து இங்க வந்தாலும், அ அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா, அந்த மொழிய ஏன் பாதுகாக்கிறாங்கன்னா, ஒரு வேளை தமிழ்நாட்டில் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அப்ப நம்ம அப்ப பிழைப்பு தேடி நம்ம வேற எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். ஒருவேளை நமக்கு தாய்மொழி தெலுங்கு. அத நம்ம இன்னைக்கும் பாதுகாத்து வருகிறோம். அப்ப நம்ம திரும்ப ஆந்திராவுக்கு போறதுக்கு ஆந்திராவுல ஒருவேளை அங்க வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்குன்னா, அங்க போனா பொழைச்சுக்கலாம். அந்த பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற பிழைப்புவாத சிந்தனை. அதுதான் வந்து அவர்கள் அந்த தாய்மொழியை பாதுகாத்து வைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. பாதுகாத்து வைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால பிழைப்பதற்காக தான் வந்தாங்க. பிழைப்பதற்கு வழி இல்லாதபோது மீண்டும் தாய் மண்ணுக்கு சென்றால், அங்கு போய் பிழைத்துக் கொள்ளலாம். அதற்கு அந்த மொழியை மறந்து விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து 200 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, அந்த மொழிய பாதுகாத்து வைக்கிறாங்க. அந்த பிழைப்புவாத மனநிலை. அது வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது கிடையாது. உன் தாய்மொழி ஒரே மொழிய தெரிஞ்சுக்கோ. எந்த பாடுபட்டாலும் நான் இந்த மண்ணுல தான் இருப்பேன். இந்த மண்ணில் இந்த மண்ண விட்டு போமாட்டேன். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, நீ உன் இப்போ வந்து ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. கஷ்டம் வருது அப்படின்னா, மனைவிய விட்டுட்டு போயிடுவியா? அப்படி இப்போ ஒரு உண்மையான அன்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, பிழைப்பாதிகள்ட்ட கிடையாது. இந்த மாரி அந்நியர்கள் வராங்கல்ல, பிழைப்பதற்காக வருகிறவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க பிழைக்க முடியிற வரைக்கும் இருப்பாங்க. இங்க ஒரு பஞ்சம் வருது அப்படின்னா, இத விட்டு வேற எங்க வசதி இருக்கோ அங்க போயிடுவான். அந்த மாரி அவங்களெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்பகத்தன்மை இல்லாத மனிதர்களாக அது மாற்றிவிடும். பிழைப்பாத சிந்தனை என்பது ஒரு புத்திசாலித்தனமானது, ரொம்ப அறிவுபூர்வமானது. அவங்க எங்க போனாலும் பொழச்சுக்குவாங்க. ஆனா, அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களை நம்பக்கூடாது. அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நாடகம் ஆடுவார்களே தவிர, அவர்களை உண்மையிலேயே நம்பிவிடக்கூடாது. ஆனா, எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மண்ணுல தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க எல்லா நாட்டிலயும் இருக்காங்க. இப்ப தமிழ்நாடுனா, எந்த கஷ்டம் வந்தாலும் என் முன்னோர்கள் இதே கஷ்டம், பஞ்சம் எல்லாம் நீ பிழைப்பதற்காக வெளிமாநிலத்துக்கு போன. எதுக்காக இங்க பஞ்சம் வரும்போது பிழைப்பதற்காக வெளிநாட்டுக்கு போய் அதே பஞ்சத்தில நான் இங்கேயே தானே இருந்தேன். இந்த மண்ணிலே தானே இருக்கணும். ஒரு கஷ்டம் வரும்போது உன்ன விட்டுட்டு போறாங்க பாரு. கஷ்டத்திலயும், துன்பத்திலயும் இங்கேயே இருக்கணும். உன் கூடயே பழகுறாங்க. அவங்க தான் உண்மையான உறவு. அதுபோல இந்த மண்ணுல பஞ்சம் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் இந்த ஒரு 2 வருஷம் பஞ்சம் வரும்ப்பா. மழை தண்ணி இருக்காது. அடுத்த வருஷம் மழை வரப்போகுது. அல்லது மழை வரலன்னா கூட இந்த பகுதியை எப்படி வளமாக மாற்றுவது? அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு இருக்கும்? இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு தான் இருக்கும். மழை வரலன்னோன விட்டுட்டு ஓடிடுறான் பாரு. அங்கேருந்து இங்க பொழைக்க வரான். இங்க நல்லா தண்ணி வசதி இருக்குன்னு. அங்க தண்ணி இல்லன்னோனே இங்க விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். ஆனா இந்த மண்ணுலயே இருக்கிறான் பாரு, அவன் என்ன பண்றான்? இந்த பிரச்சனைகள புரிஞ்சுக்கிறான். மழை தண்ணி இல்லன்னா நமக்கு தண்ணி கஷ்டமா இருக்கு. இங்க ஒரு ஏரிய தோண்டணும். ஒரு குளத்த தோண்டணும். ஒரு அணைய கட்டணும். அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு வரும்? அந்நியர்களுக்கு வராது. அந்நியர்களுக்கு வராது. அந்த மண்ணுலயே இருக்கான் பாருங்க. இந்த மண்ணுலயே இருக்கணும்னு நெனைக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு தான் வரும். இதுதான் அந்நியர்களுக்கும் நமக்கும் உள்ள சிந்தனை. வேறுபாடு. பிழைக்க வந்தவர்களுக்கும், இந்த மண்ணிலே இருப்பவர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இந்த மண்ணிலே இருப்பவர்கள் இந்த மண்ணை நேசிப்பார்கள். பிழைக்க வந்தவர்கள் இந்த மண்ணை நேசிக்க மாட்டார்கள். பிழைப்பதற்கு எங்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மண்ணை நேசிப்பார்கள். அதிலயும் உறுதியா இருக்க மாட்டான். அங்க ஏதாவது பஞ்சம் வந்துருச்சா, வேற எங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் போய் அலைபாயுற மனசு தான் ஒரு உறுதியான மனசு. உண்மையான அன்பு என்பது அவங்ககிட்ட இருக்காது. அந்நியர்களிடம்.